ஆண்டவரே சபையில் ஆண்டவரே நாங்கள் இருக்க உம்முடைய பிரசன்னத்தில் கர்த்தாவே உம்மை ஆண்டவரே ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய ஆண்டவரே கிருபைக்காக இந்த தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே கடந்த 2 வாரங்களாக அப்பா யாக்கோபின் தேவனை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த யாக்கோபின் தேவனை கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க, ஆண்டவரே இந்த யாக்கோபின் தேவனை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உயர்த்த இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தரிசனங்கள் மூலமா எங்களுடன் பேசுகிற இந்த யாக்கோபின் தேவனை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே வாக்குத்தத்தங்களால் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை நிரப்புகிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தில் அப்பா ஆண்டவரே யாக்கோபுக்கு நீர் எப்படி ஆண்டவரே ஒரு நல்ல தேவனாய் ஆண்டவரே நன்மையை அருளின தேவனாய் நீர் இருந்தீரோ, அதே போல கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே அதே தேவன் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நன்மைகளை அருள கர்த்தாவே தரிசனத்தின் மூலமாக பேச கர்த்தாவே தேசத்திற்கு கொண்டு போனால் ஆசீர்வதிக்க திருப்பி கொண்டு வர ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவனாய் அவர்களுடைய ஆண்டவரே குடும்பத்திலும் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே ஆண்டவரே எப்படி கர்த்தாவே யாக்கோபப்பா உண்மையா இருந்தாரோ அதே போல நாங்கள் உண்மையா இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன். எப்படி யாக்கோபுக்கு நீர் தேவனோ அதே போல நீர் எங்களுக்கும் தேவனாய் இருக்கிறீர், அதே போல நீர் எங்களுக்கும் தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. எங்களுக்கும் நீர் தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தி ஓ ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே நீங்க நிரூபணம் பண்ணி கொண்டு வரீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நீர் யாக்கோபின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் அப்பா. யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கவனம் எல்லாம் உங்க மேலப்பா. ஆண்டவரே யாக்கோபின் தேவன் மேல ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அந்த கல்லின் மேல் தலை சாய்த்து ஆண்டவரே அவர் உறங்கின பொழுது ஆண்டவரே தரிசனத்தை பார்த்தாரோ அதே போல இந்த இடத்திலும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்து நிற்கும் பொழுது இந்த இடம் ஆண்டவரே எங்களுடன் பேச, இந்த இடத்தில் உங்களுடைய பிரசன்னம் எங்களுடன் இடைப்படும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் அப்பா. யாக்கோபின் தேவன் என் தேவன், ஓ யாக்கோபின் தேவன் என் தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாருங்கள், ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து
வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள் துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள் அவர் நாமம் உயர்த்திடுங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் அவர் நாமம் உயர்த்திடுங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள் ஆனந்த சத்தத்தோடே ஓ சத்தத்தோடே திருமுன் வாருங்கள் ராஜாதி ராஜா எல்லாரும் சேர்ந்து கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் எக்கால தொனி முழங்க எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள் எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள் வீணையுடன் யாழிசைக்கு வேந்தனை துதியுங்கள் சொல்லுமா வீணையுடன் யாழிசைக்கு வேந்தனை துதியுங்கள் ராஜாதி ராஜா ஓ கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் எல்லாரும் சேர்ந்து இனிமேலும் வருவர் சொல்லுமா ராஜாதி ராஜா ஓ கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருவர் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஓ கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ஆமென் ஹalleluya ஹalleluya உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் முதல்ல படிக்கலாம். அதுக்கு பிறகு டைம் இருந்தால் மற்ற வசனங்களை சிந்திக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீ கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்குள்ளும்
உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடாய் இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். ஆமென். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. கற்பனை, கட்டளை, நியாயங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் உணர்ச்சிகளால் நிறைந்தது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அது வெறும் உற்சாகம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை அது மிகவும் பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. மெருகூட்டப்பட வேண்டிய, பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. இது ஒரு விளையாட்டு அல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் எல்லா செயல்களுக்குமான நம்முடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் என்ன கிடைக்கும் நமக்கு? அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம ரொம்ப கவனமாக தான் எடுத்துகிட்டு போவோம். ஒரு முறை ஒரு பெரிய போதகர் பிரசங்கிக்கும் போது இப்படி சொன்னார். என்னென்னா, பஸ்ஸில் ஆளுங்கள்லாம் ஏறுறாங்க. எல்லாரும் சில்லறை வச்சுருக்க மாட்டாங்கல்ல. அவசரத்தில் இவர், அந்த காலத்துலலாம் டிக்கெட்டு 50 பைசா, 1 ரூபா, அதுவே அதிகம் தானே டிக்கெட்டு. அப்போ இந்த ஆள் 5 ரூபா எடுத்து நீட்டிகிட்டு இருக்கார். கண்டக்டர்கிட்ட 5 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுறாரு? நீட்டுறாரு. அவர் சில்லறை இல்லைங்கிறாரு. வாக்குவாதங்கள்லாம் நடக்குது. அப்போ இந்த பஸ்ஸில் இந்த ஊழியக்காரரும் பிரயாணம் பண்ணுறாரு. இவர் என்ன, இந்த ஆள் சில்லறை இல்லை அப்படி இப்படின்னோடனே இந்த பேசஞ்சருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவன் தாலியாக இருக்கிறதுக்கடா, காலையிலேயே வந்தீங்க, வந்து காசு கொடுத்தா சில்லறை கூட எடுத்துகிட்டு வராமல் கண்டக்டரை வாய்க்கு வந்தெல்லாம் திட்டினார். இப்போ இவர் இறங்கிட்டார். அதே இதில் பாஸ்டரும் அங்கே தான் இறங்குறாரு. ஈபி பில் கட்டுறதுக்கு போகிறாங்க. 2 பேரும், அவரும் பாஸ்டரும் பின்னால் தான் நடந்து போகிறார். ஈபி கவுண்டரில் போயிட்டு அந்த ஆள் காசு கொடுத்து பில்லு கட்ட சொல்கிறாரு. அந்த ஈபி கவுண்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் கேட்குறான், காலையிலேயே தாலி இருக்கிறதுக்கு வந்து சேர்ந்துட்டிங்களா? அவங்ககிட்டையும் சில்லறை இல்லை. அதாவது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷனை என்ன பண்ணோம்? கொடுக்கும். நீங்கள் எங்கேயும் பாருங்கள், ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் என்ன பண்ணாது? வராது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கற்பனை, கட்டளை, நியாயங்களை ரொம்ப கவனமாக படிக்கணும். மேற்போக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் இன்டெப்தான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே போகணும். ஆழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா என்ன? உபவாச கூட்டத்துக்கு வர்றது, உபவாசத்தில் ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, அப்படியா? இல்லை நீங்கள் ரெகுலராக காணிக்க கொடுக்கறது, இதெல்லாம் நல்லது தாங்க, இதெல்லாம் கரெக்டு தான். ஆழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்து ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவோமானா, முதல்ல நம்ம பேச வேண்டியது நம்முடைய நாவை பற்றி தான் பேசணும். முதிர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம முதல் பேச வேண்டியது எதை பற்றி? அங்கே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே தீர்மானிக்கிற இடம் அதுதான்.
மற்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸிங்க. எல்லாத்தையும் விட்டுருவோம், அந்த பாவத்தை இந்த பாவத்தை எல்லாம் விட்டுருவோம். ஆனால் நாக்குக்கு எலும்பு இல்லை பார்த்தீங்களா, அதனால் அது ஸ்டடியாகவே இருக்காது. நம்ம எவ்வளோ தான் ஸ்டடியாக வச்சுருந்தாலும் அது என்ன பண்ணாது, ஸ்டடியாக இருக்காது. ஊழியக்கார்கிட்ட ஒன்று பேசும், விசுவாசிங்கள்கிட்ட போய் இன்னொன்று பேசும். ஊழியக்காரை பார்த்தா ஒரு பேச்சு, உலகத்தில் போனால் ஒரு பேச்சு. விசுவாசிகள்கிட்ட ஒரு பேச்சு, உலகத்தில் போனால் ஒரு பேச்சு வந்துடும். இந்த நாவு இருக்கு பாருங்க, இது ரொம்ப பயங்கரமானது. எப்போ நமக்கு ரெண்டு ஆசை இருக்கக்கூடாது. மற்றவங்களை பற்றி கேட்கணும், மற்றவங்களை பற்றி பேசணுங்கிற ஆசையே நமக்கு இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு ஆசையும் சிலுவையில் அரைஞ்சிட்டோம்னாலே நமக்கு பெரிய வெற்றி தாங்க. ரெண்டு ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. மற்றவங்களை பற்றி என்ன பண்ணணும், பேசணும், கேட்கணும். நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் இந்த ரெண்டு ஆசையும் நீங்கள் விடலைன்னா அது உங்களுக்கு பெரிய பலன் அளிக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோங்கிறது எப்படி தெரியும்னா, நம்ம மற்றவங்களை பற்றி பேசாமல் இருக்கிறதுல தான் நம்முடைய வளர்ச்சி. நம்ம மற்றவங்க அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, இப்போ கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்னு நம்ம கேட்காம இருக்கிறோம் பாருங்க, அதுதான் வளர்ச்சி. இந்த ரெண்டையும் விட்டுருங்க, நீங்கள் கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை அழகாக கை கொள்ளலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தது இருதயத்தில் வர்ற பொறாமை, இருதயத்தில் வர்ற பெருமை, இருதயத்தில் இருக்கிற நான். இந்த எல்லாத்தையும் விட்டுட்டோம்னாலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முதிர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொறாமை வரும், பொறாமை வரும், எல்லாருக்கும் வருங்க. எனக்கு வராதா, உங்களுக்கு வராதா, நமக்கு வந்ததே இல்லையா, வருமா வராதா, வரும். எப்படியெல்லாம் வரும், எப்படி எப்படியோ வரும். ஏதேதோ காரணத்துக்காக என்ன பண்ணோம், வரும். ஆனால் அந்த பொறாமை வரும்போது, ஆண்டவரே என் பொறாமையை என்னிலிருந்து எடுத்து போடுங்க, பொறாமை இல்லாமல் என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். பெருமை வரும்போது, ஐயா தயவு செஞ்சு இந்த பெருமையை என்னை ஜெயிச்சிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க. சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மனசில் வந்துடும். அது எல்லாம் அதனால தான் நான் சொல்கிறேன், அது ஆக்ஷனாக இல்லைன்னா கூட அது மனதின் சிந்தனையாக இருக்கிறதுனால கர்த்தர் அதுக்கான ரியாக்ஷனை வேறு மாதிரி கொடுப்பார். ரைட், இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுங்க. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், நீங்கள் கேட்டு கை கொண்டு அதன்படி செஞ்சீங்கன்னா பாருங்க. இயேசு சீஷர்கள்ட்ட பேசும்போது கூட அதுதான் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சீஷர்கள்ட்ட பேசும்போது கூட மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தான் கேட்டார். மற்றவங்களை பற்றி ஏதாவது கேட்டாரா, அவங்க எப்படி இவங்க ஏதாவது கேட்டாரா, இல்லை. மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள். அப்போ அவருக்கு தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வம் இருந்துச்சே தவிர அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன இல்லை. எவ்வளவு வளர்ச்சி பாருங்க. மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, சிலர் உங்களை தீர்க்கதரிசிங்கிறாங்க, சிலர் உங்களை எலியாங்கிறாங்க, சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன் உயிரோடு எழுந்தாங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. பாருங்க, தன்னை பற்றி தான் நினைக்கிறாரே தவிர அடுத்தவங்களை பற்றி இப்போ அவர் என்ன பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தவங்களை பற்றி பேசுனா சிறப்பாக பேசுங்க, நல்லதாக பேசுங்க, நல்ல விஷயம் பேசுங்க. அதனால் கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையையும் உனக்காக என்ன பண்ணார், காத்தார். உன்மேல் அன்பு வைத்து உன்னை இப்படிப்பட்ட மக்கள் மேலே கற்பனை எல்லாம் கை கொள்கிற, வசனங்களை எல்லாம் கை கொள்கிற இந்த ஜனங்க மேலே என்ன வைப்பார், கர்த்தர் அன்பாக இருப்பார்.
கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன் மேல் அன்பு. எவ்வளோ பேருக்கு உங்கள் மேலே கர்த்தர் அன்பாக இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? கர்த்தர் உங்கள் மேலே என்னவா இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். பைபிளில் போட்டு கர்த்தர் சாலமோனிடத்தில் அன்பு வைத்தார். சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் சாலமோன் மேலே என்ன பண்ணாரா? உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறாரா? அன்பு வச்சுருந்தா நீங்கள் தேஞ்சிக்கிட்டே போக மாட்டீங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அன்பு வச்சா தேஞ்சா போவோம்? சொல்லுங்க. ஒரு பெரிய உங்கள் முதலாளி, ரொம்ப வசதியான ஆள், உங்கள் மேலே அன்பு வச்சாருன்னா உங்களை குடிசையிலேயே வச்சுருப்பாரு. உங்கள் முதலாளி உங்கள் மேலே அன்பு வச்சாருன்னா என்ன பண்ணுவார்? அந்த குடிசையை விடுப்பா, வா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ போ நல்ல வீட்டில் இரு. என்னதுக்குப்பா அந்த குடிசையில் கிடக்கிற? அசிங்கமாக இருக்கு எனக்கு. அதுதான் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு நமக்கு உயர்வை கொண்டு வருமா, இல்லை கீழே நம்மளை கூட்டிகிட்டு போகுமா? உங்களுக்கு உயர்வு வருதா? உங்களுக்கு உயர்வு வருதுன்னா உங்கள் மேலே கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களை 4 பேர் மதித்து சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையோடு உங்களை வாழ வைக்கிறார் கர்த்தர்னா உங்கள் மேலே கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறத 4 பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா உங்கள் மேலே கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் மேலே அன்பு வச்சு, அதுதான் சொல்கிறாரு, உன்னை என்ன பண்ணுறத? அன்பு என்னத்தை கொண்டாருது? தேவன் அன்பாக இருந்தாருன்னா ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவார்? அள்ளி தான் கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் அள்ளி கொட்டுவாங்களா? எண்ணி கொடுப்பாரா கர்த்தர்? அள்ளி கொட்டுவார். அள்ளி கொட்டுவார், எண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டார். எப்போ? உங்கள் மேலே அன்பாக இருக்கும்போது. எப்போ உங்கள் மேலே அன்பாக இருப்பார்? நீங்கள் அவருடைய கற்பனை கட்டளை நியாயங்கள் இதெல்லாம் ஒழுங்காக கை கொண்டு வாயை பொத்தி கண்ணை பொத்தி காதை பொத்தி எல்லா உணர்வுகளையும் அடக்கி உங்களையே செல்ஃப் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ரொம்ப பெருமை இருந்துச்சுன்னா ஆசீர்வதிச்சா நீங்கள் எங்கே போய் உளுந்து கெட்டு போயிடுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலேயே ஆசீர்வதிக்க மாட்டார் நிறைய பேர். என்ன உண்மைதானே நான் சொல்கிறது? ஆசீர்வதிச்சு அன்பு வச்சு ஆசீர்வதிச்சு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணி என்ன கொடுக்குறாரு? பெருக்கம். பெருக்கத்தை உண்டாக்குறாரு. உங்கள் வீட்டில் ஒரு பெருக்கம் ஏற்படும். கல்யாணம் பண்ணிங்க, குழந்தைங்க பிறக்கும், அப்படி உங்கள் குடும்பம் பெருசாகிக்கிட்டே வரும். உங்கள் குடும்ப சந்ததிகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் குடும்பம் பெருகி இருக்கிறத பார்க்கும்போது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு பெருக்கம். உன் கர்ப்பக்கனியையும் எதை? கர்ப்பக்கனி. கர்ப்பக்கனியை ஆசீர்வதிக்கிறாரு. நிலத்தின் கனி, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், மாடுகளின் பலன், ஆட்டு மந்தைகளை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி ஆகிடும்? ஆசீர்வாதமாக ஆகிடும். ஆடு மாடு கோழி கொக்கு என்ன வச்சுருக்கீங்களோ எல்லாம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் ஓட்ட சைக்கிள் ஓட்ட மாட்டீங்க. ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் ஓட்ட பைக் ஓட்ட மாட்டீங்க. நான் அன்றைக்கி என்னுடைய மருமான உட்கார வச்சு நான் விசுவாசத்தை பற்றி அவருக்கு சொன்னேன். இந்த பாருங்கள், கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணமே தவிர நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வாழலாம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிடலாம், நம்ம எப்படி சிக்கனமாக வாழலாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க தம்பி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசினேன். ஏன்னா சில நேரங்களில் சில மைண்ட் செட்டு நமக்கு இருக்கும். என்ன மைண்ட் செட்டு? வேண்டாம், நம்ம ஒரு முட்டை வாங்கி
அதை 4 துண்டாக போட்டு நம்ம 4 பேர் என்ன பண்ணிடுவோம், சாப்பிட்டுட்டு சிக்கனமாக இருப்போம். 1/4 கிலோ சிக்கன் வாங்கி சிக்கனமாக ஆளுக்கு ஒரு துண்டு என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். 1/4 கிலோ மட்டன் 100 வாங்குவோம். மட்டன் 1/4 கிலோ வாங்க மாட்டோம், அது 100 தான் வாங்குவோம். அது 100 வாங்கி எல்லாரும் மோந்து பார்க்கறதா? இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கக்கூடாது. கர்த்தர்ட்ட என்ன கேட்கணும், என்னை ஆசீர்வதிங்க, என் வீட்டில் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவருக்கு அதான் சொன்னேன். அவர் ரொம்ப தூரம் வேலைக்கு போகிறார். கார் இருக்குது தம்பி, எடுத்துகிட்டு போங்க. பைக்குக்கு பெட்ரோல் கொடுக்குற கடவுள் காருக்கும் பெட்ரோல் கொடுப்பாருன்னு விசுவாசிங்க. ரொம்ப தூரம், அந்த காலேஜ் இந்துஸ்தான் காலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பிரதருக்கு தெரியும். கார் இல்லைன்னா பரவாயில்ல, கார் இருக்கு, கடவுள் இந்த காருக்கு பெட்ரோல் கொடுப்பாருன்னு விசுவாசிங்க ராஜா. என்ன, பைக்குக்கு பெட்ரோல் போடுற கடவுள் காருக்கு போட மாட்டாரா? போடுவாரா போட மாட்டாரா? ஆமாங்க, அப்படி தாங்க நம்பணும் கடவுளை. ஏங்க, நான் கார் வச்சுருக்கேன்னா என்கிட்ட நிறைய காசு இருக்கிறதுனாலயாங்க, கடவுள் கொடுத்துருக்கிறாரு. எப்படி அதுக்கு பெட்ரோல் போடுறேன்? நான் எப்பவும் போயிட்டு பெட்ரோல் 200 ரூபாய்க்கு போடு 100 ரூபாய்க்கு போடுன்னு சொல்கிறது இல்லை. போடுப்பா, ஒரு 30 லிட்டர் 40 லிட்டர் போடப்பா. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் தெரியுமா? நம்முடைய விசுவாசம் தான் அது. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க பாருங்க. நல்லா தானே இருப்பீங்க. கர்ப்பக்கனி, நிலத்தின் கனி, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடுகளின் மாடுகளின் பலன், ஆட்டு மந்த எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். இதை விசுவாசிக்கிறீங்களா? சகல ஜனங்க, ஆல் நேஷன்ஸ், சகல ஜனங்க அப்படின்னா என்ன? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா, இல்லை யூரோப்பு, அப்புறம் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அங்கெல்லாம் இருக்கிற ஜனங்களை விட நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு நம்புங்க. நீங்கள் ஏன் கடவுளுடைய பிள்ளை தானே நீங்கள். அமெரிக்காவில் இருக்கிறவங்க தான் ஆசீர்வாதமாக இருப்பான்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்கள்? நான் அமெரிக்காவில் இல்லை, நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்குதோ அதை நான் நம்புகிறேன். சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அமெரிக்காவில் இருக்கிறவனோட எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனோட எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் சொல்கிறதுக்காக கோச்சிக்காதீங்க. அவனுக்கு ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குன்னு தானே அவன் அமெரிக்காவுக்கே போனான். அவனுக்கு ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குன்னு தானே ஆஸ்திரேலியாவுக்கே ஓடுறான். அவனுக்கு ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குன்னு தானே சிங்கப்பூருக்கு போகிறான். அவனுக்கு ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குன்னு தானே யூரோப்புக்கு போகிறான்றான். ஏப்பா இருப்பா, இங்கே உன்னை ஆசீர்வதிக்கிற கடவுள் இங்கேயே இருக்கிறாருப்பா. நான் தான் சொல்லுவேன். இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு நான் கனடா போக போகிறேன், ஜாம் போ, எங்கனாலும் போ, உனக்கு இல்லைன்னு தானே ஓடுற. நான் ஓட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அந்த கடவுளை விசுவாசிக்கிறேன். என்னை குளத்தூர்லேயே அந்த கடவுளால் நல்லா வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஏன் என் ஊரை விட்டு ஓடணும்? நான் ஏன் என் நாட்டை விட்டு ஓடணும்? நான் ஏன் என் ஜனங்களை விட்டுட்டு ஓடி அங்கே போயிட்டு குளிரில் உட்காந்துக்கிட்டு ஜர்க்கின் போடுறதா, இதை போடுறதா, அதை போடுறதா, அங்கே போய் இவன் சவுளை எடுத்துக்கிட்டு போய் அந்த பணியெல்லாம் இவன் கிளியர் பண்ணி, இங்கே இவனுக்கு வேலை செய்ய 10 பேர் இருப்பாங்க, அங்கே போய் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? அந்த பணியெல்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டு காரெல்லாம் தொடச்சிக்கிட்டு. அப்போ இங்கே 1000 ரூபா கொடுத்தா டெய்லி என் காரை ஒருத்தன் தொடச்சிட்டு போயிடுறான், கழுவி சுத்தமாக வச்சுட்டு போயிடுறான். நான் எதுக்கு போய் அங்கே போய்கிட்டு சவுளை பிடிச்சிக்கிட்டு நான் அள்ளி கொட்டிக்கிட்டு எதுக்கு படாத பாடு பண்ணணும்? நான் சொல்லுங்க. ஹலோ, உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். நான் சொல்கிறது நியாயம் தானே? அல்லேலூயா. இங்கேயே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, அப்படி சொல்லிட்டு பேசாமல் இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. போகிறவங்க மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை, போட்டோம். இல்லைன்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினைக்கிறாங்க, போட்டோம். அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை. போயிடுறாங்களே அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. இவங்க போயிட்டா என்ன செய்யுது அப்படின்னலாம் நான் நினைக்கிறதும் இல்லை. அவங்க அங்கே போய் நல்லா இருக்கட்டும், நம்ம வாழ்த்தை தான் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சகல ஜாதிகளை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கிறதையும் நம்ம விசுவாசிக்கணும்ல. எல்லா நேஷன்ஸை விட நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதமாக இருப்போம். இங்கே எத்தனை கோடீஸ்வரன் இருக்கான், எத்தனை செல்வந்தன் இருக்கான், எத்தனை பேர் வீட்டில் என்னென்ன கார்லாம் நிற்குது, எத்தனை பேர் எதெல்லாம் வச்சுருக்கிறான். ஏன் கடவுள் உங்களுக்கு எனக்கு அதை கொடுக்கக்கூடாது? ஏன் நம்மளை கடவுளை ஆசீர்வதிக்கக்கூடாது? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சகல ஜனங்களை விட எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க
அதான் நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தேன்ல உங்களுக்கு, நம்ம பசங்கள்கிட்ட நீங்கள் பசங்களை ஜோம் பண்ணுங்கள். காலையில் கூட ஒரு பையன்கிட்ட பேசினேன், தம்பிகிட்ட. அது சொன்னேன், என்னையா பிஸ்னஸ் பண்ணுறேன், இது சரியாக வரலன்னா வேறு இன்னொரு பிஸ்னஸும் பண்ணு, சேர்த்து பண்ணு, நல்லா பிஸ்னஸ் பண்ணு, நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வழியை கண்டுபிடியப்பா. சம்பாதிக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு சிலர் செலவழிக்காமல் இருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறாங்க. ஹலோ, நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே? என்ன பாஸ்டர் அவர் பாட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அன்பானவர்களே, நான் என் பாட்டுன்னு எதையும் சொல்லலை. நான் சொல்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள். சம்பாதிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக செலவை குறைக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறதா புத்திசாலித்தனம். சம்பாதிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க, 40 நாள் ஃபாஸ்டிங்கு, 40 நாள் என்கிட்ட இருக்கிற 7-8 வெள்ளை சேலை வச்சுருக்கேன், 40 நாளும் கட்டிக்கிட்டு வருவேன். இந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு வெள்ளை சேலை வேணும், எத்தனை வேணும் அப்படின்னு, ஒரு டசன் வேணும் அப்படின்னா. அட பாவிகளா, ஒரு டசன் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா சொல்கிறேன், அவங்க அப்படி கேட்கல, வேணும்னு சொன்னாங்க. நான் உடனே ஐயா என்கிட்ட காசு இல்லை, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்கிறது இல்லை. கட்டாயமாக வேணுமா, இப்போ வேணுமா, பார்க்கலாம், யோசிப்போம், அப்படி தான் சொல்கிறதே தவிர அதெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி பேசவே கூடாது. நம்ம முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ எப்படி பேசணும்? நான் என்ன ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசணும் நான். ஆமேன். சிஸ்டர், பிரதர், நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ள, உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ள, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும், அது ஆசீர்வாதங்களில் ஒன்றுங்க. மலடு இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆணோ பெண்ணோ இல்லை, மிருக ஜீவன்கள் கூட சரி, என்னவா இருக்கக்கூடாது? மலடா இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிச்சு பிள்ளைகளை கொடுத்து, குடும்பங்களை கொடுத்து கர்த்தர் உயர்த்தி வைக்கிறத பார்க்கணும். மலட்டுத்தன்மைகள் யார்ட்டையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சொல்லுங்க, கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். சகல ஜாதிகளை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, சகல ஜாதிகளை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சகல ஜாதிகளை விட. என்ன கேமராமேன் அல்லேலுயா எல்லாம் சொல்கிற, ஒழுங்காக படித்தா தான் அந்த ஆசீர்வாதம்லாம் வரும், சரியா? அல்லேலுயா சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நல்லா படிக்கணும். காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்களே, நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். நல்லா படிக்காமலே பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டுறக்கூடாது. நல்லா படித்து 2-3 டிகிரி வாங்கி அதுக்கு பிறகு நல்ல வேலைக்கு போயிட்டு பெரிய ஆளாக வந்து நிற்கணும் சபையில். புரியுதா? ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பசங்கள்லாம் அல்லேலுயா ஆமென்லாம் நல்லா சொல்கிறானுங்க. ஆனால் என்ன செய்கிறானுங்கன்றது எனக்கு தெரிய மாட்டாங்க. செய்வானுங்க, நம்ம ஊக்கப்படுத்தலாம், அவனுங்களை உற்சாகப்படுத்துவோம், அவனுங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சொல்லணும், சகல ஜனங்களை பார்க்கல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சகல நோய்களையும் கர்த்தர் என்னை விட்டு விலக்குவார். சகல நோய்களையும் கர்த்தர் என்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யாவர் மேல் அவைகளை பாருங்க. நோயையே ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிடுறார். நமக்கு வர வேண்டிய நோய் யாருக்கு வந்துருதான்? நம்மளை பகைக்கிறவனுக்கு. நம்மளை இது எப்படி இருக்குது பாருங்க. நம்ம ஜபம்லாம் அப்படி பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்னை பாய்க்கிறவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த நோயை அனுப்பி விடுங்க அப்படின்னு ஜபம் பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளை பகைச்சா அவனுக்கு ஆபத்துங்கிறது மட்டும் நல்லா தெரியணும். நம்மளை பகைச்சாலே என்னது? கிறிஸ்தவனை பகைச்சா ஆபத்து. அதனால தானே ஒருத்தர் பாடினாரு, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக. ரொம்ப பேருக்கு அது புரியவே இல்லை. நிறைய பேர் அந்த பாட்டு போட்டு விடணும், இந்த வீட்டுக்கு நேராக போடணும் ஒரு நாளைக்கு. உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது அப்படி இருந்தாலும் போட்டு விடுங்க, பாட்டு போட்டு விடுங்க, கேட்கட்டும். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அப்பா என்ன மாதிரி பாடியிருக்காருல்ல மனுஷன்.
உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். போச்சா? உங்களை பகைச்சா அவனுக்கு என்ன வந்துருச்சு? நோயே வந்துருச்சு. உங்களை பகைச்சா என்ன வந்துருச்சு? அவனுக்கு நோயே வந்துருச்சு. நல்லா தானே இருந்தான், ஏன் படுத்துட்டான்? அவ்வளோதான். பகைச்சான், படுத்துக்கிட்டான். பகைச்சா போய் சேர வேண்டியது தான். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சகல நோயை நீக்குவாரா. எவ்வளோ நல்ல நல்ல வசனங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் படித்தா எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து என்ன ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு. உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாவத்தன்மைகளை ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். வாழ்க்கையில் எதை ஒழிச்சிடணும்? பாவத்தன்மைகளை ஒழிச்சிடணும். நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பாயாக. பாவத்துக்கு இரக்கம் காட்டக்கூடாது. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாக இருக்கும். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்திலே சொல்லி கொண்டாயானால், கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய எவ்வளவு அழகா எழுதி கொடுத்துட்டார் பாருங்க மோசஸ் ஆண்டவர். என்னிலும் ஜனம் பெருத்தவர்கள் என்று அவர்களை துரத்துறது நான் எப்படி என்று உன் இருதயத்திலே நீ சொல்லி கொண்டாயானால், அவங்கெல்லாம் பயங்கரமானவங்க, அவங்கள என்னால் எப்படி விரட்ட முடியும், அவங்கள எப்படி நான் ஜெயிக்க முடியும், அவங்கள துரத்திட்டு நான் எப்படி சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி கொண்டாயானால், உன் தேவனாய் கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் கண்ணால் நீ பார்த்த அதிசயங்களை அற்புதங்களையும் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய் கர்த்தர் அப்படியே. அவங்களுக்கு எக்ஸாம்பிளே எதுதான்? எப்போ சொன்னாலும் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றது ஆண்டவர் எதை தான்? எகிப்து தான். நீ எகிப்தில் நடந்ததை பாரு, நீ எகிப்தில் நடந்ததை நினச்சி பாரு. எகிப்தில் கர்த்தர் எப்படி செஞ்சாருன்னு என்ன பண்ண நினச்சி பாரு. அதே மாதிரி கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணுவார்? செய்வார். நீ யாருக்கெல்லாம் பயப்படுறியோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த மாதிரியே செய்வார். அதனால யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம். உன்னோட இருக்கிற கர்த்தர் பலத்த கையும் ஓங்கிய புயமும் கொண்டவர். அதனால யாருக்கும் பயப்படாம எல்லாரையும் துரத்த முடியணும், எல்லாரையும் ஜெயிக்க முடியணும், எல்லாரையும் மேற்கொள்ள முடியுங்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உனக்கு இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருங்க, ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் எவ்வளோ அழகா இந்த உபாகமத்தில் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இந்த ப்ராமிஸை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில், இயேசுவின் மூலமா தேவ ஜனமா இஸ்ரவேல் ஜனமா உங்களுடைய சமூகத்திலிருந்து எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பொறுப்புள்ள கரங்களில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொள்வோமானா நீங்கள் எங்களை சுதந்திரிக்க பண்ணுற தேசத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீங்க. சகல ஜாதிகளை விட நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம். சகல நோய்களை எங்களை விட்டு விலக்கி எகிப்தியருக்கு வரப்பண்ண ரோகங்கள் ஒன்றையும் வர பண்ணாமல் எங்களை பகைக்கிறவங்களுக்கு அதை வர பண்ணுவீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களோட கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஃப்ளாரன்ஸ்னு ஒருத்தங்க ஜெர்மனி இருக்கிறாங்க, அனுப்பியிருக்காங்க. நல்ல ஜாப் வேணும்னு கேட்டிருக்காங்க, நல்ல சேலரியோட. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு நல்ல சேலரியோட
நல்ல ஜாப் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்களுடைய சிஸ்டருக்கு நல்லதொரு திருமணம் நடக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுறோம். எல்லாத்தையும் உங்கள் பொறுப்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.